இந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கின. இத்திட்டத்தில் காமராஜர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார். இதன் விளைவாக கட்சிக்குள் அதிருப்திகள் எழத் தொடங்கின. இதனால் முதல்வர் பதவியில் இருந்து விலகினார் ராஜாஜி அவர்கள். அடுத்தது யார் முதல்வர் என்ற கேள்வி எழவே காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் பார்வை காமராஜர் அவர்களின் பக்கம் திரும்பியது. இறுதியில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க சம்மதித்தார் காமராஜர் அவர்கள். ஆனால் அவருக்கு எதிராக ராஜாஜி அவர்களின் ஆதரவுடன் சி. சுப்பிரமணியம் நிறுத்தப்பட்டார். போட்டியின் முடிவில் சி. சுப்பிரமணியம் அவர்கள் 41 வாக்குகள் மட்டுமே பெற்றார். அவரை விட 2 மடங்கு அதிக வாக்குகள் பெற்று 1954 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார்